யாழ் மாவட்டத்திற்கு நேற்று விஜயம் செய்த பிரதி பாதுகாப்பு அமைச்சர் அருண் ஜெயசேகர பலாலி உயர் பாதுகாப்பு வலயத்தில் உள்ள விடுவிக்கப்படாத பிரதேசங்களுக்கு ஆய்வு ஒன்றை மேற்கொண்டிருந்தார். இதன்போது உயர் பாதுகாப்பு வலயத்தில் காணிகளின் இதுவரை 21,280 ஏக்கர் காணிகள் விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் முதற்கட்டமாக பலாலி வீதியில் கிழக்கில் உள்ள காணிகளை விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறும் அரசு அதிபரால் அமைச்சர்களிடம் கோரிக்கை முன்வைக்கப்பட்ட போது பாதுகாப்பு சபை கூட்டத்தில் இவ்விடயம் தொடர்பாக கலந்துரையாடப்பட்டுள்ளதாக பிரதி அமைச்சரால் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 1986ஆம் ஆண்டு பலாலி விமான நிலையத்திற்கான காணி விஸ்தரிக்கப்பட்ட போது அக்காணிக்கான நட்டஈடு இதுவரை வழங்கப்படவில்லை என அரசு அதிபரால் பிரதி அமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்ட போது விரைவில் கொழும்பில் இது தொடர்பான தனியான கலந்துரையாடலில் இது தொடர்பான ஆராயப்படவிருப்பதாக பிரதி அமைச்சர் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கடற்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்களின் அமைச்சர் யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவருமான ராமலிங்கம் சந்திரசேகரம் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினரான கருணைநாதன் இளங்குமரன் மற்றும் அரசாங்க அதிபர் ஆகியோர் பலாலி உயர் பாதுகாப்பு வலயத்தில் உள்ள வழிபாட்டு தலங்களில் வழிபாடுவதற்கான நடவடிக்கைகளையும் வேலுப்பிள்ளை வித்தியாலயத்தின் காணிகளை விடுவிப்பதற்கான நடவடிக்கையும் எடுக்குமாறு பிரதி அமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு சென்றார். இதேவேளை பாதுகாப்பு படையினரின் நேற்றைய நேரடி பார்வையின் அடிப்படையில் யாழ் குடாநாட்டில் பல முக்கிய விவசாயம் மற்றும் குடியிருப்பு நிலங்கள் விடுவிக்கப்பட உள்ளதாகவும் தெரிய வருகின்றது. காங்கேசன்துறை பகுதியில் படையினரின் தங்களின் விடுதி காப்பகத்துக்கு அருகில் பிரதான கட்டடத்திற்கு மிக அருகில் அமைந்துள்ள வரலாற்று பழமை வாய்ந்த தென்னந்தோட்ட காணியும் முழுமையாக விடுவிக்கப்பட உள்ளதாக அறிய முடிகின்றது. முடிந்து பல காலம் ஆனாலும் இன்று வரை அகதி வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர் ஈழத்தமிழர்கள் என்றால் உண்மையில் மிக ஆகாது. இவர்களின் சொந்த இடத்துக்கு சென்று தங்கள் வாழ்வை மேற்கொள்வதற்கும் தங்கள் பொருளாதார உயர்வதற்கும் இதுவரையும் போராடி கொண்டிருக்கின்றனர். இன்று வரை போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர் தம் வடபகுதியில் தமிழ் மக்கள். உண்மையில் இவர்களின் காணி விடுவிக்கப்பட வேண்டும், இவர்கள் தங்கள் சொந்த இடத்துக்கு போக வேண்டும், தங்கள் சொந்த வீட்டில் வாழ வேண்டும் என்று இன்று வரை போராடி கொண்டிருக்கின்றனர். சொந்த வீட்டுக்கு போகாமை போராடி கொண்டிருக்கும் அம்மாக்கள் இன்று வரை இறந்திருக்கின்றார்கள். உண்மையிலே அவர்களின் பிள்ளைகளுக்கு சொந்த இடம் கூட தெரியாமல், சொந்த வீடு தெரியாமல் இன்று வரை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் வடபகுதியில் என்றால் மிகவும் வேதனையாக இருக்கின்றது. ஆகவே வடபகுதியில் உள்ள மக்கள் மட்டுமல்லாமல் தமிழர் தாயக பகுதிகளில் உள்ள அனைத்து காணிகளும் விடுவிக்கப்பட வேண்டும். தமிழ் மக்களின் காணிகள் விடுவிக்கப்பட்டு அவர்கள் தங்கள் சொந்த இடத்தில் வாழ்வதற்கு அனைத்து வசதியையும் செய்து கொடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் எமது வேண்டுகோளாகவும் தமிழ் மக்களின் எதிர்பார்ப்பாகவும் இருக்கின்றது. ஆகவே இந்த அரசாங்கம் நிச்சயமாக இதை செய்ய வேண்டும். இந்த செய்யும் என்ற நம்பிக்கையோடு தமிழ் மக்கள் நீண்ட காலமாக தாங்கள் போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர். இவர்கள் சரியான தீர்வு கிடைக்கும் என்ற நம்பிக்கையான வாக்குறுதிகள் வழங்கப்பட்ட போதும் இன்று வரையும் சரியான ஒரு விடுவிப்பு இல்லாத போது மக்கள் பாரிய பிரச்சனைகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர். வாழ்வியல் பிரச்சனை மட்டுமில்லாமல் பொருளாதார ரீதியாக பிரச்சனையும் தங்கள் எதிர்கால சந்ததிக்கு தங்கள் சொந்த வீடு சொந்த நிலத்தை காட்ட முடியாத அளவுக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். மிகவும் ஒரு வேதனையான விடயமாகத்தான் இருக்கின்றது. தமிழர் பகுதியில் பல பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த காணி விடுவிப்பு என்பது இன்று வரையும் தொடர்ந்த வண்ணம் இருக்கின்றது. இதற்கு சரியான தீர்வினை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்றுதான் அனைத்து தரப்பினரும் கோரிக்கையை முன்வைத்த வண்ணம் இருக்கின்றார்கள். உண்மையிலே உங்களுக்கு தெரியும், கடந்த காலமாக பலாலியில் விடுவிக்கப்பட்டிருந்த போதும் குறிப்பிட்ட காணி ஆனால் இன்னும் நிறையவே இருக்கின்றன. விவசாய நிலம் இருக்கின்றன, குடியிருப்பு இடங்கள் இருக்கின்றன, நல்ல ஒரு விவசாயத்துக்கு உகந்த இடங்கள் இன்னும் அவர்களின் கட்டுப்பாடுகள் இருக்கின்றன. விடுவிக்கப்படும் என்று கூறப்படுகின்றது, வாக்குறுதிகள் மட்டும் வழங்கப்படுகின்றன தவிர ஆனால் இதுவரையும் முழுமையாக விடுவிக்கப்படுவது என்றால் அது கேள்வியாகத்தான் இருக்கின்றது. உண்மையில் எமது காணிகளில் நாம் வாழ வேண்டும், எமது சந்ததியிற்கு எமது காணியை காட்ட வேண்டும், நமது வீட்டை காட்ட வேண்டும், நமது இடத்தை காட்ட வேண்டும், பூர்வீகமான இடங்களை காட்ட வேண்டும் என்று இன்று வரை வயது போனவர்கள் தங்கள் இயக்கங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறது மிகையாக உண்மையாக இருக்கின்றது. ஆகவே இந்த அரசாங்கம் இந்த காணி விடுவிப்பு என்பது மிகவும் ஒரு முக்கியத்துவப்படுத்தி இந்த ஆண்டுக்குள் அல்லது வார ஆண்டுக்குள் இந்த காணியை விடுவித்து மக்கள் சொந்த இடங்களுக்கு செயல் அனுமதிக்க வேண்டும் என்றுதான் எமது வேண்டுகோளாகவும் இருக்கின்றது.